ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையோட டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே அதுவுமா நம்ம எதையாவது சாகடிக்கலைன்னா அது சண்டேவாகவே நமக்கு தெரியாது. நான் நான்வெஜ்ஜை தாங்க சொன்னேன். இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கிரேவி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். கிரேவி செய்கிறப்ப மஞ்சத்தூளை கொஞ்சம் தூக்கமாக போட்டு செஞ்சோம்னா அது நல்லாவே கலர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் நமக்கு தெரியும். இதுக்கு தேவையான மசாலாலாம் நான் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இது கூட தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைச்சா விழுதை நான் விட்டுக்கிட்டேன். இப்போ கிரேவி நமக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்க அந்த டயத்துலேயே நான் சாதமும் வச்சு விட்டுட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சிங்கை பார்த்தா அட சாமி எவ்வளோ பாத்திரம் கிடக்கு. இதுக்கிடையில் பாப்பாவை என் ஃப்ரெண்டு தூக்கிட்டு போயிருந்தா. அவள் தூங்க வச்சு கொடுத்ததுனால ஈஸியாக போயிடுச்சு. பாப்பாவை தொட்டியில் போட்டுட்டு நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டு வேலையிலே நமக்கு பிடிக்காத வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் கழுவுற வேலை தான். ஆனால் இது இப்போ எனக்கு ஈஸியாகிடுச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதுனால எனக்கு இது ஈஸியாகவே தெரியுது. அதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு நான் ஒரு வேலை பண்ணுறேன். அதை நீங்கள் நோட் பண்ணியிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். சேவிங்ஸ்ன்ற பேரில் நான் பண்ணுற அலப்பறையில் அதுவும் ஒன்று. முட்டையை வாங்கி அப்படியே வேக வைக்காமல் கொஞ்சம் கழுவி வேக வச்சோம்னா நல்லாயிருக்கும். இது தாங்க நாங்கள் குடிக்கிற தண்ணி. அடியில் இப்படி தான் தேங்கியிருக்கும். இந்த ஊரில் தண்ணி குடிக்கிற தண்ணியை இப்படி தான் நாங்கள் பிடிச்சி வச்சுப்போம். இதுக்கிடையில் எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கிடச்சிச்சு. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சண்டே நிறைவு பண்ணுறதே இந்த படம் பார்க்குறது தான். அதையும் பார்த்து முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா பாப்பா அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் விலாக் போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய் பாய்.